வணக்கம். அறிவியல் துறையில் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அதோட முதல் கஸ்டமர் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோட இராணுவம் தான். ஏன்னா இராணுவ தேவைகளுக்காக தான் பல புதிய கண்டுபிடிப்புகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பல ஆராய்ச்சிகளும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை டெலகிராம்லையோ உங்கள் நண்பருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறீங்க, வணக்கம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்னா அது உங்கள் ஃபோனை விட்டு வெளியில் போன உடனே, அந்த நெட்வொர்க்கு போன உடனே அந்த வாட்ஸ்அப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வணக்கம்ன்ற வார்த்தையை ஒரு 256 எழுத்துக்கள் கொண்ட ஒரு வித்தியாசமான வார்த்தையாக மாற்றி என்கிரிப்ட் செஞ்சு அதை அனுப்பிச்சி வச்சிரும். அது உங்களோட செல்ஃபோன் டவருக்கு போயிட்டு அங்கேருந்து வேறு சில ரவுட்டிங் சர்வர்களுக்கு போயிட்டு, இல்லை அவர் ஃபாரினில் இருக்கிறாருன்னா கடல் வழியாக இருக்கிற ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக அந்த டேட்டா போய் அவரோட ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் என்ன பண்ணும்னா, ஓகே இதை இவர் தான் அனுப்பிச்சிருக்காரு, இந்த 256 எழுத்தை இந்த ஒரு ப்ரைவேட் கீ இல்லைனா ஒரு டீக்ரிப்ட் பண்ணுற ஒரு சால்ட், அது வாட்ஸ்அப் சாஃப்ட்வேரே அதை மேனேஜ் பண்ணிக்கும், டெலகிராம் சாஃப்ட்வேரே அதை மேனேஜ் பண்ணிக்கும். இவருக்கு அனுப்புனா இதுதான் பாஸ்கோடு அப்படின்னு சொல்லி அதை வச்சு டீக்ரிப்ட் பண்ணி இவர் வணக்கம்னு அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். இதுதான் என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன். இன்றைக்கி இருக்கிற பைனரி கம்ப்யூட்டிங், அதாவது 1-0 அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கம்ப்யூட்டிங் முறையில் இருக்கிற இந்த என்கிரிப்ஷன் அல்காரிதமை தான் உலகம் முழுவதும் இருக்கிற அனைவரும் பயன்படுத்துகிறோம், இராணுவம் உட்பட. இப்போ இராணுவத்தில் இன்னும் ரொம்ப இந்த அல்காரிதம் இந்த 256 எழுத்துன்றதை தாண்டி இன்னும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது இந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் இதுதான் பாஸ்வேர்டுன்னு ஏற்கனவே கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லைனா இந்த நிமிஷத்துக்கு இந்த பாஸ்வேர்டுன்னு சொல்லி அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த இராணுவங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு உளவு சர்வர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ இன்டர்நெட்டில் பொதுவாக தானே டேட்டா போயிட்டுருக்கு, யார் யாரோ பார்க்குற இந்த வீடியோ கண்ட விஷயங்களும் அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக தான் போயிட்டுருக்கோம், கடலுக்குள்ளே போயிட்டுருக்கோம், எங்கிட்ட போயிட்டுருக்கோம். அப்போ அந்த வயருக்கு நடுவில் அந்த டேட்டா எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து அதை டீக்ரிப்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நாட்டு இராணுவம் அந்த அந்த தளபதி அந்த கேப்டன்கிட்ட என்ன மெசேஜ் அனுப்புகிறாருன்றதை தெரிஞ்சுக்கலாம்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டரையே நீங்கள் பயன்படுத்தினாலும் அப்படி நடுவில் இருக்கிற அந்த டேட்டாவை எடுத்து அது என்ன அந்த 256 வார்த்தைக்கோட எழுத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டீக்ரிப்ஷன் சாஃப்ட்வேரை போட்டு இதுதான் பாஸ்வேர்டு 1 2 3 4 5 இதுதான் பாஸ்வேர்டா இல்லை, 1 2 3 4 5 6 இதுதான் பாஸ்வேர்டா இல்லை, 1 2 3 4 5 6 7 இதுதான் பாஸ்வேர்டா, இப்படி நீங்கள் ஒன்றா போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டரே நினச்சாலும் சில 1000 வருடங்கள் ஆகும் ஒரு சின்ன டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங். இப்போ இதை உடைக்கணும் அப்படின்னா இந்த பைனரி 1-0 சிஸ்டமை விட இன்னும் அட்வான்ஸாக ஒன்று வரணும், அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இப்போ எல்லா நாடுகளும் பல 1000 கோடிகளை உள்ளே கொட்டி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒன்றை எப்படியாவது உருவாக்கிடணும். குவாண்டம் கம்ப்யூட்டர்ன்றது என்ன சொல்கிறது, 1-0 அதையும் தாண்டி 1-0ன்ற இந்த 2 நிலையிலையும் குவாண்டம்ன்ற அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த அணுவோட அந்த ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு துகள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, அது இருக்கும். அப்போ 1-0 1-0 இல்லை 1-0க்கு நடுவில் பல்வேறு இடங்கள், இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு முறையில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாமே 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குவாண்டம் இப்போ தான் 4 கியூபிட் 8 கியூபிட் அந்த மாதிரி ரிசர்ச் போயிட்டுருக்கு. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் நினச்சிச்சுன்னா இன்றைக்கி இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்கள் பண்ணுற வேலையை விட சில வாரங்களில் இல்லைனா சில மாதங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு என்கிரிப்டட் டேட்டாவையும் எடுத்து டீக்ரிப்ட் பண்ணி பார்த்துட முடியும். அப்போது இப்படி ஒரு ரொம்ப அட்வான்ஸான ஒன்று வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச கணிப்பொறி வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குவாண்டம் ப்ரூஃபாக நம்ம ஒரு என்கிரிப்ஷன் அல்காரத்தை உருவாக்குவோம் அப்படின்னு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்துட்டதாவே நினச்சிக்கிட்டு இதை குவாண்டம் கம்ப்யூட்டராலேயே பிரேக் பண்ண முடியாத மாதிரி எப்படி எழுதுறதுன்னு சொல்லி இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பல நாட்டோட டாக்குமெண்ட்டுகள் ரகசியங்கள் ஏதோ ஒரு ஹார்ட் டிரைவில் தான் இருக்க போகுது, என்கிரிப்ட் ஆகி தான் இருக்க போகுது. அதை இன்னொரு எதிரி நாடு எப்படியோ அதை காப்பி பண்ணி எடுத்து டீக்ரிப்ட் பண்ணி பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இது போயிட்டுருக்கு. சரி, எப்படினாலும் நீங்கள் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்காமல் போங்க, டேட்டா கடலுக்குள்ளே ஃபைபர் ஆப்டிக்கில் தானே போகுது. அப்போ எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் முக்கியமான டேட்டா கேபிள்லாம் போகுதுன்றதை பார்த்து அந்த கேபிளையே எடுத்து நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு ரஷ்யா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா
நார்வேவில் இருந்து போகிற ஒரு சில கேபிள்கள், இன்டர்நெட் கேபிள் எல்லாத்தையும் நேக்கா அப்படியே ஒரு மீன்பிடி படகு மாதிரி போய், ஆனால் அதில் வந்து ரஷ்யாவோட இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேபிளை வந்து மீன் வலையை போட்டே எடுத்து கட் பண்ணி விடுறது. இது ஒரு மிரட்டல் மாதிரி. நீங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப நட்பாக இல்லை அப்படின்னா உங்களை நாங்கள் வந்து விதவிதமாக நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரோன் வந்து நம்ம சும்மா ஃபோட்டோ எடுக்கிற, வீடியோ எடுக்கிற ட்ரோன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அமெரிக்கா வந்து என்ன மாதிரியான ட்ரோன்ஸை டெவலப் பண்ணி வச்சுருக்குன்னா, ஒரு செய்தி, அது வந்து ஒரு அமெரிக்க ஊடகத்திலே வந்த ஒரு செய்தி தான். அது என்னென்னா, ஒரு எதிரி நாட்டோட ஒரு இராணுவ தளபதி ஒருத்தரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் எங்கே நடமாடிக்கிட்டு இருக்காருன்றது எல்லாத்தையும் சேட்டலைட்டை வச்சு டைரெக்டாக ஒரு வீடியோ மாதிரியே அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்ம சேட்டலைட்டை வச்சு கூகுள் மேப்பில் ஃபோட்டோ தான் எடுக்கும், அதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சேட்டலைட்டை வச்சு லைவ் வீடியோ மாதிரியே ஒருத்தர் எங்கே போகிறார் வரார் எல்லாமே வாட்ச் பண்ணி, அவர் எப்போ அவர் வீட்டு பால்கனிக்கு வெளியில் வருவாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு உள்ளேயே ஒரு ட்ரோனை அனுப்பிச்சி விட்டு, ஏவுகணையெல்லாம் போச்சுன்னா ரேடாரில் மாட்டிக்கும். ஸோ ஒரு ட்ரோனை அனுப்பிச்சி விட்டு அவர் அந்த பால்கனியில் நிற்கும்போது அவர் கழுத்தை வெட்டுற மாதிரி அந்த ட்ரோன் வந்து வெட்டி அவரை வந்து கொலை பண்ணியிருக்கு. இது வந்து ஜான் ஆலிவர் ஷோவில் நான் பார்த்தேன். அவர் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து ட்ரோன் ஸ்பீடாக சுற்றும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த ட்ரோன் ரெக்கையை வச்சு ஒரு தலையை வெட்டி கொள்கிற அளவுக்கு, அதுவும் எதிரி நாட்டு உள்ளுக்குள்ளே கொள்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சரி, அப்போ நீ சேட்டலைட்டை வச்சு இப்படி வீடியோ பார்க்குறியா என் நாட்டு மேலே, அப்போ அந்த சேட்டலைட்டையே நான் வந்து வெடிக்க வச்சிட்டேன்னா அப்படின்னு பல வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஏவுகணை தொழில்நுட்பத்தை ஒரு சேட்டலைட் கரெக்டாக எந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தங்களோட ஏவுகணைகளை வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் தொழில்நுட்பத்தில் ஒவ்வொன்றும் இராணுவத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, சீனா என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் எங்கெல்லாம் தண்ணி போகுதோ இமயமலையிலிருந்து, ஏற்கனவே இமயமலையில் முக்கால்வாசி வந்து திபெத்துக்கான ஒரு இது. ஆனால் திபெத்தை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களோட நாடுன்னு சொல்லி அறிவித்து அதை ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. அந்த தலாய் லாமாலாம் வந்து அடிக்கடி இந்தியாவுக்கு தஞ்சம் வந்துடுவார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்தை வந்து தெற்கு திபெத்துன்னு அறிவிச்சுட்டு அந்த இமயமலை பகுதியில் இருந்து வர பிரம்மபுத்திரா நதிக்கு நடுவில் ஒரு அணை கட்டுறாங்க. அந்த அணை கட்டிட்டா இந்தியாவுக்கு வர தண்ணியும் பாதிக்கப்படும், அது பங்களாதேஷ்க்கு போகிற தண்ணியும் பாதிக்கப்படும். அப்போது அது எதுக்கு அந்த அணையை நாங்கள் கட்டுறோம் அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி தண்ணியை உங்களுக்கு நாங்கள் தராமல் இருக்கிறதுக்கெலாம் இல்லை, நாங்கள் வந்து அதில் வெறும் கரண்ட்டு தான் உற்பத்தி பண்ண போகிறோம் நீர் மின்சாரத்துக்கு அது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னதான் அரசியல் அதில் இருந்தாலும் அப்படி ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறது வந்து மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமானது. ஏன்னா அந்த மலையில் எந்த ரோடு இல்லை, எதுவுமே இல்லை, நட்ட நடுவில் இருக்குது. அந்த மலை, அவங்களோட ப்ராஜெக்ட் என்னென்னா ஒரு மிகப்பெரிய மலை. அந்த மலையோட மலை உள்ளுக்குள்ளே உள்ள உயரமான பகுதியில் டேமை கட்டுறாங்க. அது பள்ளத்தில் இந்த மலையை அப்படி சுற்றி தான் தண்ணி வந்து போகுது. டேமை கட்டிட்டு இந்த மலையை ஃபுல்லாக குடஞ்சி, மலைக்கு உள்ளுக்குள்ளே சில கிலோமீட்டர்கள் குடஞ்சி ஒரு பெரிய பைப்பை போட்டு தாழ்வான பகுதியில் தண்ணியை விழ வச்சு அங்கே வந்து நீர்மின் நிலையங்களை வச்சு நாங்கள் வந்து மின்சாரம் உருவாக்குறோம் அப்படின்றாங்க. சரி, மின்சாரத்துக்கு தானே, தண்ணி எதுவும் அடைச்சி வைக்கலை, அவங்க அதுலேருந்து பாசனம் எதுவும் விவசாயம் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இதே மாதிரி ப்ராஜெக்டை கம்போடியாவுக்கு போகிற நதிகளுக்கு நடுவுலையும் பண்ணுறாங்க, மியான்மருக்கு போகிற நதிகளுக்கு நடுவுலையும் பண்ணுறாங்க. ஸோ தங்களை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் எங்கிட்டலாம் தண்ணி வெளியில் போகுதோ அங்கெல்லாம் ஒரு டேமை கட்டுற வேலையை வந்து சீனா பண்ணிகிட்டு இருக்கு. அப்போது தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து என்னதான் வளர்ந்தாலும் முதல்ல வந்து அதை எப்படி வந்து ஒரு தங்கள் நாட்டோட இராணுவ பலத்தை மேம்படுத்துறதுக்கோ இல்லைனா எதிரி நாட்டை வீழ்த்துறதுக்கோ நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. இது எக்ஸ்பயர்ட் விசம். நான் மதுரையிலிருந்து கார்த்திகேயன்.